அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினியறிவியல் பாடம் 7 பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் பகுப்பாய்வு பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் அனாலிசிஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ கேஸ் பகுப்பாய்வுனா என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க பார்க்கலாம். தேர்ந்தெடுப்பு கூற்று 2 நிபந்தனைகளை மட்டுமே சோதிக்கும். 2க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை சோதித்து அதன் அடிப்படையில் செயலாக்கம் செய்ய கேஸ் பகுப்பாய்வு பயன்படுகிறது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. தேர்ந்தெடுப்பு கூற்று அப்படிங்கிறது என்னது? 2 நிபந்தனைகளை மட்டும்தான் செயல்படுத்தும். ஓகே, ஆனால் 2க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை நாம சோதிக்கணும் அப்படின்னா அதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கேஸ் பகுப்பாய்வு. இதை பற்றி எல்லாமே நம்ம C++ மொழியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அப்போ 1க்கு மேற்பட்ட நிபந்தனைகள், அதாவது 2 நிபந்தனைகள்லாம் தேர்ந்தெடுப்பு கூற்று. 2க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை சோதிக்கணும்னா நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கேஸ் பகுப்பாய்வு. இப்போ கேஸ் பகுப்பாய்வு ஒரு சிக்கலை சிறு பகுதிகளாக பிரிக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் தனியே தீர்க்கப்படும். இந்த கேஸ் பகுப்பாய்வில் என்ன வேண்டும்? ஒரு சிக்கலை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு பகுதியும் தீர்க்கப்படும். ஓகே, சால்வ் செய்யப்படும். C1, C2 மற்றும் C3 ஆகியவை நிபந்தனைகள். S1, S2, S3 மற்றும் S4 ஆகியவை கூற்றுகளினில் அதன் கேஸ் பகுப்பாய்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் C1, C2, C3 எல்லாம் நிபந்தனைன்னு சொல்லிட்டான். S1, S2, S3, S4 எல்லாம் கூற்றுகள்ட்டான். இப்போ இங்கே கேஸ் C1 அப்படின்னா இந்த நிபந்தனை C1ங்கிற நிபந்தனை சரியாக இருந்தால் S1 கூற்று இயக்கப்படும். C2 நிபந்தனை சரியாக இருந்தால் S2 கூற்று இயக்கப்படும். C3 நிபந்தனை சரியாக இருந்தால் S3 கூற்று இயக்கப்படும். எந்த நிபந்தனையும் பொருந்தலை, நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை எதுவுமே பொருந்தலை அப்படின்னா S4ங்கிற கூற்று இயக்கப்படும். மறந்துடாதீங்க. அப்போ 1க்கு மேற்பட்ட நிபந்தனைகளை சோதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கேஸ் பகுப்பாய்வு தான் நம்மளுக்கு பயன்படுத்தப்படும். இதில் S4ங்கிறது டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடியது. நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை எந்த ஒரு கேஸோடையும் பொருந்தவில்லை என்றால் டிஃபால்ட்டாக எந்த கூற்று இயக்கப்படும்? S4ங்கிற கூற்று இயக்கப்படும். மறந்துடாதீங்க. இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கப்படும். மறந்துடக்கூடாது. ஓகே, ஆமாம். இப்போ முதலாவது நிபந்தனை சரினா S1 கூற்று இயக்கப்படும். ஓகே, அதை தான் இங்கே சொல்லிக்கிறாங்க. C1, C2 மற்றும் C3 ஆகிய 3 நிபந்தனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சோதிக்கப்படும். முதலாவது நிபந்தனையின் சோதிப்பு மதிப்பு மெய்யெனில் அதனை தொடர்ந்துள்ள கூற்று செயல்பட்டு கேஸ் பகுப்பாய்வு கூற்று நிறைவேறும். C1, C2 மற்றும் C3 எந்த ஒரு நிபந்தனை சோதிப்பு மதிப்பு மெய்யென இல்லாத நிலையில் தானமேவாக S4 கூற்று செயல்படும். இப்போ C1, C2, C3 எதுவுமே நம்மளுக்கு நிபந்தனை பொருந்தலை, தவறாக இருக்குது அப்படின்னா தான் எந்த கூற்று இயக்கப்படும்? இந்த S4 கூற்று இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மாணவர்களே, நிபந்தனை முழுமையாக வரையறுக்கப்பட்டது. ஏதேனும் ஒரு நிபந்தனை மெய்யென இருக்கும். எந்த நிபந்தனை மெய்யென இருக்கவில்லை எனில் தானமேவான நிபந்தனை மெய்யாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவற்ற நிபந்தனைகள். ஒரே ஒரு நிபந்தனை மெய்யென இருக்கும். 1க்கு மேற்பட்ட நிபந்தனைகள் மெய்யாக இருந்தாலும் கேஸ் பகுப்பாய்வு முதலாவது இருக்கும் ஒரே ஒரு மெய்க்கூற்றை மட்டுமே செயல்படுத்தும். 3 நிபந்தனைகளும் பொதுவற்றதாக இருந்தால் 4வது நிபந்தனைகளாவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த கேஸ் இதில் 3 கேஸ் பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. C1ங்கிற நிபந்தனை சரியாக இருந்தால் C2, C3 இயக்காது. இப்போ இந்த 3 நிபந்தனையுமே தவறாகும் போது தான் S4ங்கிற கூற்றை இயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்க, அந்த எடுத்துக்காட்டில் 2 எண்களை ஒப்பிட்டு கீழ்காணும் வெளியீட்டை தருவதற்கான நெறிமுறை எழுதுகிறாங்கிறான். இப்போ பியை விட A குறைவாக இருந்துச்சுன்னா -1ன்னு ஆன்சர் சொல்லுங்கிறான். அதேமாதிரி ஏவும் பியும் சமமாக இருந்துச்சுன்னா 0ங்கிறான். பியை விட A பெரியதாக இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லி ஆன்சரை சொல்கிறான். இதற்குண்டான ஒரு நெறிமுறை எழுத சொல்லிக்கிறாங்க கம்பேர் பண்ணி. வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கம்பேர் அப்படிங்கிற ஒரு செயற்கூறில் A, Bன்னு அளப்புருக்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ கேஸில் பியை விட A குறைவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் நம்மளுக்கு -1ன்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்தது கேஸில் ஏவும் பியும் சமமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் 0ன்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்தது இந்த 2 நிபந்தனையுமே பொருந்தல் அப்படின்னா பியை விட A பெருசான்னு பார்க்க எல்ஸ் கூட்டல். அப்படி இருந்துச்சுன்னா ரிசல்ட் நம்மளுக்கு என்ன சொல்லிடு? 1ங்கிற ஆன்சரை சொல்லிடும். இதை தான் என்ன சொல்கிறான்? பொதுவற்ற நிபந்தனைகள் அப்படின்னு சொல்கிறான். ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம தொடர் கூற்றை பார்த்தோம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்தோம். இனி பார்க்கக்கூடியது சுழற்சி கூற்று, இட்ரேஷன். ஓகே, ஆமாம், லூப்பிங் எப்படின்னு நம்ம C++ல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் வைல், டூ வைல் அப்படின்னு சொல்லி 3 வகையான மடக்குகளை பற்றி பார்ப்போம். அதனுடைய ஒரு தொடக்கம் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, C என்ற நிபந்தனையை பொறுத்து ஒரு கூற்றை மீண்டும் மீண்டும் இயக்கும்
செயல்நுட்பம் சுழற்சி எனப்படும். அதாவது ஒரு நிபந்தனை இந்த சுழற்சினா சிம்பிளா அமைச்சுக்குங்க. நாம் ஒரு நிபந்தனை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் அந்த கூற்றை திரும்ப திரும்ப செயல்படுத்தும். அப்ப அந்த மாதிரி திரும்ப திரும்ப செயல்படுத்துறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சுழற்சி. அந்த கூற்றத்தை நம்ம என்ன சொல்றோம்னா சுழற்சி கூற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறான். சி என்பது ஒரு நிபந்தனை, எஸ் என்பது ஒரு கூற்று. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒயில், டூ ஒயில், ஃபார் பத்தியெல்லாம் நம்ம C++ல பார்க்க போறோம். ஒயில்ங்கிறது ஒரு என்னது சுழற்சி கூற்று. ஓகே. இப்போ ஒயில்ல பார்த்தீங்கன்னா ஒயில் சிங்கிற இந்த நிபந்தனை சரியாக இருந்தால் எஸ் கூற்று இயக்கப்படும். நிபந்தனை சரியா இருக்க வரைக்கும் என்ன ஆகும்? இந்த எஸ் கூற்று திரும்ப திரும்ப செயல்படுத்தப்படும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப செயல்படுத்துறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சுழற்சி அப்படின்னு நாம சொல்றோம். இந்த எஸ் திரும்ப திரும்ப எது வரைக்கும் செயல்படும்? இந்த சிங்கிற நிபந்தனை சரியா இருக்க வரைக்கும் செயல்படும். தவறாகும் போது என்ன ஆகும்? இது செயல்படாது. இந்த சுழற்சி எதுவுமே அந்த இடத்துல நடக்காது. அந்த மாதிரி திரும்ப திரும்ப செயல்படுத்துறதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இங்க கொடுத்துருக்கிறான் பாரு. சி நிபந்தனை மெய்யெனில் எஸ் கூற்றை செயல்படுத்தும், பின்னர் மீண்டும் படிநிலை 1க்கு திரும்பும். சி நிபந்தனை பொய்யெனில் எந்த செயலும் நடைபெறாது. ஆமா, அதை தான் சொல்றோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. ஓகே, சரி. பொதுவாக சுழற்சி கூற்றுகள் மடக்கு எனப்படும். நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்டுரும். சுழற்சி கூற்று நம்ம என்ன சொல்லலாம்? மடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேற்கண்ட 2 படிநிலைகளில் முதலில் சி என்ற நிபந்தனை மதிப்பு சோதிக்கப்பட்டு எஸ் என்ற கூற்று நிபந்தனை மதிப்பு பொய்யென வரும் வரை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இயக்கப்படும். சி நிபந்தனை மதிப்பு பொய்யென வந்தவுடன் மடக்கு சுழற்சி நிறுத்தப்படும். மேலே கட்டுப்பாட்டு பாய்வு சுழற்சி கூற்றுக்கு வெளியே உள்ள கூற்றுகளை இயக்கும். நிபந்தனை சி மடக்கின் நிபந்தனை என்றும் எஸ் என்ற கூற்று மடக்கின் உடற்பகுதி என்றும் குறிப்பிடப்படும். ஒரு முறை மடக்கின் நிபந்தனை சோதிக்கப்பட்டு மடக்கின் உடற்பகுதியில் கூற்றுகள் இயக்கப்படுவது ஒரு சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முறை இந்த நிபந்தனை சோதிக்கப்பட்டு எஸ்ங்கிற இந்த கூற்று இயக்கப்பட்டால் அது ஒரு தடவை இந்த கூற்று இயக்கப்படுவதாக அர்த்தம். ஒரு தடவை அந்த சுழற்சி நடைபெறுவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப அந்த நிபந்தனை பொய்யின் ஆகும்போது மட்டும் என்ன ஆகும்? அந்த ஒயில் லூப் முடிவுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல தெளிவா உங்களுக்கு புரியும். இங்க நிபந்தனை சிங்கிற நிபந்தனை சரியாக இருந்தால் எஸ் கூற்று இயக்கப்படும். இயக்கிட்டு அது உடனே அதோட முடிவுக்கு வராது. திரும்ப நிபந்தனை சோதிக்கும். மறுபடியும் நிபந்தனை செக் பண்ணு. நிபந்தனை சரி, திரும்ப எஸ் கூற்று இயக்கப்படும். திரும்ப மறுபடியும் நிபந்தனை சோதிக்கும். எஸ் கூற்று இயக்கப்படும். இப்படியே செக் பண்ணிட்டே இருக்கும். இங்க நிபந்தனை தவறானால் என்ன ஆயிரும்? இந்த ஒயில் லூப், இந்த லூப்பு மடக்கு என்ன ஆயிரும்? முடிவுக்கு வந்துடும். அதை விளக்கறதுக்கு உண்டான பாய்வு படம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மாணவர்களே, அதற்குண்டான ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நெறிமுறையில். வாங்க பார்க்கலாம். ஏ என்ற எண்ணை பி என்ற எண்ணால் வகுத்து ஈவு மற்றும் மீதியை கணக்கிடுவதற்கான சுழற்சி நெறிமுறை ஒன்றை கட்டமைக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். டிவைட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஏபின்னு 2 மதிப்பு கொடுக்குறாங்க. இன்புட் கொடுக்குறான். ஏ ஒரு முழு எண் மற்றும் பி நாட் ஈக்குவல் டு 0. ஏங்கிறது முழு எண், பி எப்படி இருக்கக்கூடாதுங்கிற 0வா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது அவுட்புட் Q மற்றும் R. ஆமா, கொசன்ட் மற்றும் R ரிமைண்ட் ஈவு மீதி இதை இந்த இடத்துல விளக்கிக்கிறான். ஓகே, இதுல என்ன சொல்ற அப்படின்னா such that A equal to Q into B plus R அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான். ஓகே, ஆமா, இந்த A அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா Qயும் Pயும் பெருக்கி R கூட்டும் போது அது எந்த ஆன்சரா இருக்கணுங்கிறா? ஏங்கிற மதிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகே, அதுக்கு பிறகு வெளியீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியீடு எப்படி இருக்கணும்? 0 விட R பெரியதா இருக்கணும், ரிமைண்டர் பெரியதா இருக்கணும், ரிமைண்டரை விட B பெரியன்னா இருக்கணும். வகுப்படக்கூடிய எண் பெரிய எண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பியை விட R குறைவா இருக்கணும், ஆரை விட 0ங்கிறது குறைவா இருக்கணும். ஓகே, அதை இந்த இடத்துல விளக்கிக்கிறான். சரி, அடுத்தது மாணவர்களே, திரும்ப அதை இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்போது நெறிமுறை திட்டத்தின்படி நம்மால் ஒரு சுழற்சி நெறிமுறையை கட்டமைக்க முடியும். டிவைட் ஏபி. இன்புட்ல ஏ முழு எண், பி நாட் ஈக்குவல் 0 இருக்கக்கூடாது. அவுட்புட்ல Q மற்றும் R நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஆனா எப்படி இருக்கணுங்கிறான்? Q இன்ட்டு பி பிளஸ் ஆர்ங்கிற போது அது ஏ மதிப்பா இருக்கணும். இதை நம்ம 6வது பாடத்திலேயே இதை சொல்லியிருக்கிறோம். ஓகே, இப்போ Qல 0ங்கிற வேல்யூ அசைன் ஆகும். Rல என்ன மதிப்பு அசைன் ஆகும்? ஏங்கிற வேல்யூ அசைன் ஆகும். ஓகே, இப்போ ஏ நம்ம பியால என்ன பண்ணுவோம்? 0வால நம்ம டிவைட் பண்ணோம்னு நினைச்சால் Q மதிப்பு என்னதா? 0 தான். R ரிமைண்டர் மதிப்பு ஏ மதிப்பா தான் இருக்கும். பியை விட R ஒருவேளை பெரியதாக இருந்தால் என்னாகும்? Q, R equal to Q plus 1, R minus Bங்கிறார். பியை விட R மதிப்பு பெரியதா, ரிமைண்டர் அதிகமாக இருந்தால் கொசன்ட்டோட ஆட் பண்ணிக்கும். ரிமைண்டர்லேருந்து அந்த வகுக்கக்கூடிய எண்ணை கழித்து விடும். அதைத்தான் இந்த இடத்துல நெறிமுறையில் சொல்லியிருக்கிறான். ஓகே, ஆமாம்.
இதில் ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ மற்றும் பி மாறிகளில் மதிப்பாக முறையே 22 மற்றும் 5ஐ எடுத்துக்கொண்டு மேற்காண் நெறிமுறை படிப்படியாக எவ்வாறு இயங்கும் என்பதை காணலாம். இப்போ ஏ மதிப்பு 22, பி மதிப்பு 5ங்கிறான். ஓகே, அப்போ ஏ மதிப்பு 22, பி மதிப்பு 5ங்கிற போது ஏ விட பி மதிப்பு குறைவுது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணவே முடியும். ஓகே, சரி, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, வெளியீட்டு மாறிகளான Q மற்றும் R மதிப்புகள் ஒவ்வொரு சுற்றிலும் மாறுபடுவதை காணலாம். உள்ளீட்டு மாறிகளான A மற்றும் B யின் மதிப்பு மாறுவதில்லை. சுற்று 0 என்பது மடக்கு தொடங்குவதற்கு முந்தைய மதிப்புகளை குறிக்கும். 4வது சுற்றின் இறுதியில் கொடுக்கப்பட்ட நிபந்தனை R ≥ B அப்படின்னு சொல்றான். அதாவது 2 ≥ 5 அப்படின்னு சொல்றான் என்பது பொய் என்று இருக்கும். அப்போது QR = 4,2 என்ற மதிப்புகளுடன் மடக்கு நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான படத்தையும் இங்கே உங்களுக்கு தெளிவாக ஒரு சார்ட் வடிவில் எப்படி வந்து 22 2 5ஆல் டிவைடேட் பண்ணும்போது அது எப்படி இந்த நெறிமுறையை வந்து ஃபாலோ பண்ணுது, இந்த நெறிமுறைப்படி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏ வந்து 22, பி வந்து 5ன்னு சொல்லி நாம் வச்சுக்கலாம். ஓகே, அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஏ 22, பி 5. இப்போ நம்மளுக்கு என்னன்னா Q + 1 R - B அதான் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். பாருங்கள், நிபந்தனை சரியாக இருந்தால் கொசன்ட்டோட ஒன்றை கூட்டணும், ரிமைண்டர்லேருந்து பியை கழிக்கணும். கழிச்சுட்டு Q + 1 Qல் அசைன் ஆகும், R - B Rல் அசைன் ஆகும். இந்த நிபந்தனை சரியாக இருந்தால், வயல் மடக்கு சரியாக இருந்தால் என்னாகும், Q = Q + 1ன்னு அசைன் ஆகும், R = R - Bன்னு அசைன் ஆகும். அதற்குண்டான விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்குது. Q = Q + 1ன்னு ஆகும், R = R - Bன்னு ஆகும். AB மதிப்பு கொடுத்துட்டா, A 22, B வந்து 5ன்னு சொல்லியாச்சு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இப்போ Rல என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் வேல்யூ. ஓகே, 0வால் நம்ம அதாவது ஃபஸ்ட்டில் கொசன்ட் 0 இருக்கும், R வந்து A மதிப்பு தான் இருக்கும், 22 இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா R = R - Bன்ட்டா. இப்போ R வந்து 22, B வந்து 5. அப்போ 22ல் 5 போயிடுச்சுன்னா இப்போ Rல என்னதான் இருக்கும், 17 இருக்கும். இப்போ கொசன்ட் மதிப்பு 0ன்னு சொல்லியிருக்கிறான். ஓகே, அப்போ 0ன்னு சொன்னால் இப்போ Q = Q + 1. அப்போ 0 அதாவது 0 + 1ன்னு அர்த்தம் Qனுடைய மதிப்பு. இப்போ Qல என்ன அசைன் ஆயிருக்குது, முதல் சுழற்சியில் 1ன்னு அசைன் ஆயிருக்குது. இப்போ Qனுடைய மதிப்பு 1, Rனுடைய மதிப்பு 17. R - Bனா 22 - 5 17. அதே மாதிரி Q + 1, Qல எப்படி 1 வந்துச்சுன்னா Q = Q + 1. அப்போ 0 + 1 1. இது முதல் சுழற்சி முடிஞ்சுது. அடுத்த சுழற்சி என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப R - B. இப்போ Rல என்ன இருக்குது, 17. அப்போ R - Bங்கிற போது 17 - 5 12. இப்போ 12ங்கிறது Rல அசைன் ஆயிரும். அடுத்து Qல என்ன ஆகுனா ஏற்கனவே Qல 1ன்னு அசைன் ஆயிருக்குது. இப்போ Q + 1ங்கிற போது 1 + 1 2ன்னு சொல்லி Qல அசைன் ஆகும். அதுக்கு பிறகு R = R - B. அப்போ 12 - 5 7. இங்கே Q + 1 2 + 1 3. ஓகே, இது வந்து Rல 7 அசைன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 4வது சுழற்சியில் 7 - 5. ஓகே, R = R - B. Rல 7 இருக்குது, 7 - 5 2. இப்போ Rல 2 அசைன் ஆயிருக்குது. Qல வந்து 3 + 1 4 அசைன் ஆயிருக்குது. ஓகே மாணவர்களே, இப்போ இதில் B மதிப்பு எக்காரணத்து கொண்டும் மாறுபடாது. ஆமாம், நல்லா ஞாபகம். இதில் எந்த மதிப்பு மாறல, Q மதிப்பு மாறாமல் அப்படியே நிலையாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qக்கு அதாவது நிபந்தனை செக் பண்ணுற இந்த இடத்துல R > Bங்கிறா. பாருங்க, R > B. R மதிப்பு இப்போ என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபைனலாக 2ன்னு இருக்குது. B மதிப்பு என்ன, 5. அப்போ இங்கே நிபந்தனை சோதிக்கிற 2 > 5ன்னு பார்க்குறோம். நிபந்தனை சரியா, 5ஐ விட 2 பெருசுங்கிற. அப்போ நிபந்தனை தப்புன்னா இந்த கூற்றை இயக்காது. அப்போ நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் தான் என்ன வேண்டும், Q + 1ம் R - Bயும் இயங்கும். ஓகே, அதை விளக்கறதுக்கு உண்டான ஒரு டேபிள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மாணவர்களே, இப்போ Rல ஃபைனலாக 2 இருக்குது, அதே மாதிரி Qல ஃபைனலாக என்ன இருக்குது, 4 இருக்குது. ஓகே, எப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டிங்களா? இப்போ Qல வந்து என்னது 4ங்கிற மதிப்பும், Rல வந்து 2ங்கிற மதிப்பும் அசைன் ஆயிருக்கும். இப்போ 22 நாம் 5ஆல் டிவைடேட் பண்ணும்போது 4 5 20ன்னு சொல்லுவோம். அப்போ ரிமைண்டர் 2 இருக்கும், கொசன்ட்டில் 4 இருக்கும். அதைத்தான் இது மூலமாக நாம் விளக்கிக்கிறோம்.
ஓகே மாணவர்களே, சரி வாங்க நாம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது 6.3 கொடுக்கப்பட்டுள்ள குரோம்லேண்டில் பச்சோந்திகள். ஆமா, அந்த பச்சோந்தி கதை ஏற்கனவே நம்ம அந்த சாப்டர்ல பார்த்தோம். அதைத்த திரும்ப இங்க கொடுத்துருக்குறான் பாருங்க. குரோமிலேண்டில் பச்சோந்திகள் என்ற சிக்கலில் 2 வகையான பச்சோந்திகள் ஒரே எண்ணிக்கையில் இருக்கும் என எடுத்துக்கொள்க. 2 வகையான பச்சோந்திகளும் சந்திக்கும் போது 3வது வகையான பச்சோந்திகள் நிறத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சந்திப்புகளை ஏற்பாடு செய்வதற்கான நெறிமுறை ஒன்றை எழுதுதல். முடிவில் அனைத்து பச்சோந்திகளும் ஒரே நிறத்தில் இருக்க வேண்டும். பச்சோந்தியின் எண்ணிக்கை ABC என்று 3 மாறிகளில் குறிப்பிடலாம். அவற்றில் தொடக்க மதிப்புகள் முறையே ABC அப்படிங்கிறத C என்க. A = B என்பது உள்ளீடு எனில் A = B = 0 மற்றும் C = A + B + C என்பது வெளியீடாக இருக்கும். இப்போ AB மதிப்பு 0வா இருந்துச்சுன்னா வெளியீடு எப்படி இருக்குங்கிறா A + B + C இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதற்கு என்ன இந்த நெறிமுறைக்கு மோனோக்ரோமடைஸ் அப்படின்னு சொல்லி பெயரிடலாம் அப்படின்னு சொல்லி நெறிமுறைக்கு பெயரிட்டிருக்கிறார். அப்போ ஏபிசிங்கிற 3 செயல் உறுப்புகள் இந்த இடத்துல இருக்குது. இன்புட்ல ஏவை கேப்ஸ்ல ஏவிலையும் பியை பியில் அசைன் பண்ணுற சியில் அசைன் பண்ணிட்டு A = Bன்னு சொல்லியாச்சு. இப்போ அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மதிப்பு B மதிப்பு 0வா இருக்கணும். A பச்சோந்தி B பச்சோந்தி 0வா இருக்கணும். ஆனால் என்ன ஆயிருக்கு சியில் வெளியீடு A + B + Cன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான நெறிமுறை எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சுழற்சியிலும் ஒரு எண்ணிக்கையிலான 2 வகையான பச்சோந்திகள் சந்திக்கும் போது அவை அவற்றின் நிறத்தை 3வது வகையான பச்சோந்தி நிறத்திற்கு மாறும். இப்போ ஒவ்வொரு முறையும் AB பச்சோந்தி சந்திக்கும் போது அது என்ன நிறமா மாறணும்? சீனுடைய பச்சோந்தி நிறமா மாறி 3வது பச்சோந்தி நிறத்துக்கு மாறணும். அதுதான் நிபந்தனை. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறான். A ஒரு பச்சோந்தி, Bங்கிறது ஒரு பச்சோந்தி, Cங்கிறது ஒரு பச்சோந்தி. A பச்சோந்தின் எண்ணிக்கை 4, B பச்சோந்தின் எண்ணிக்கை 4, C பச்சோந்தின் எண்ணிக்கை 6. இந்த ஏவும் பியும் சந்திக்கும் போது இந்த இரண்டினுடைய நிறம் எந்த நிறத்துக்கு மாறிடு? சீனுடைய நிறத்துக்கு மாறிடும். ஓகே, அதை விளக்குறதுக்கு உண்டான ஒரு டேபிள் தான் இங்க போட்டிருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். A பச்சோந்தி 4 அதனுடைய எண்ணிக்கை, B பச்சோந்தி எண்ணிக்கை 4, அதே மாதிரி C பச்சோந்தின் எண்ணிக்கை 6. இப்போ முதல் சுழற்சியில் என்ன பண்ணுது அப்படின்னா A பச்சோந்தியும் B பச்சோந்தியும் சந்திக்கும். இப்போ A பச்சோந்தியும் B பச்சோந்தியும் சந்திக்கும் போது இது என்ன நிறத்துக்கு மாறிடும்? இது C பச்சோந்தி நிறத்துக்கு மாறிடும். அப்போ A பச்சோந்தியும் B பச்சோந்தியும் சந்திக்கும் போது Aல ஒன்று குறைஞ்சிரும், Bல ஒன்று குறைஞ்சிரும். அதனால 4 இருக்கிற பச்சோந்தி என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். B பச்சோந்தி 4 இருக்கிறது 3 ஆயிரும். அப்போ ஏல ஒன்று குறையும், பியில் ஒன்று குறையும். இந்த இரண்டும் சந்திக்கும் போது அது என்ன நிறத்துக்கு மாறிடு? C நிறத்துக்கு மாறிடு. இந்த இரண்டும் சேர்ந்து சந்திக்கும் போது C நிறத்துக்கு மாறும்போது C பச்சோந்தினுடைய எண்ணிக்கை இப்போ என்ன ஆயிரு? 6 + 1 + 1 ஆயிரும். 6 கூட 2 பச்சோந்திகள் கூடுதல் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இது 8ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது 2வது முறையே சந்திக்குது. A பச்சோந்தியில் ஒன்று குறையும், 3 இருக்கிறது 2 ஆகும், 3 இருக்கிறது 2 ஆகும். ஆனால் 8 இருக்கிற C பச்சோந்தி இப்போ 10 ஆயிரும். ஏன்னா இந்த இரண்டுலேயும் ஒவ்வொன்று சந்திக்குது. ஓகே, ஒவ்வொரு மதிப்பு ஆட் ஆயிரும். அதுக்கடுத்து 3வது சுழற்சியில் A பச்சோந்தியில் ஒன்று குறைஞ்சிடும், B பச்சோந்தியில் ஒன்று குறைஞ்சிடும், Cல 2 பச்சோந்திகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ 12 ஆயிரும். 4வது சுழற்சியில் என்ன ஆயிரும்? A பச்சோந்தி B பச்சோந்தி சந்திக்கும் போது மதிப்புகள் 0 ஆயிரும். A பச்சோந்தியும் இருக்காது, B பச்சோந்தியும் இருக்காது. இப்போ முழுமையா எல்லாம் என்ன கலர்ல இருக்கும்? C பச்சோந்தி என்ன கலரோ அந்த கலருக்கு மாறி இருக்கும். அதற்குண்டான விளக்கறக்குண்டான டேபிள் தான் இங்க கொடுத்துருக்கக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A பச்சோந்தியும் B பச்சோந்தியும் சந்திக்கும் போது அது சீனுடைய நிறமா மாறிக்கும். அதுதான் நம்மளுக்கு நிபந்தனை. அப்ப ஏவும் B சந்திக்கும் போது ஏலையும் ஒன்று குறைஞ்சிரு, Bலையும் ஒன்று குறைஞ்சிரு, Cல என்ன ஆயிரு? 2 மதிப்புகள் அதிகரிக்கும். பாருங்க, அதற்குண்டான விளக்கம் எழுதிக்கிறான் பாருங்க. மோனோக்ரோமோடைஸ் அப்படின்னு சொல்லி பேரை கொடுக்க சொல்லிட்டு ஏபிசின்னு கொடுக்க சொல்லிட்டு இன்புட்ல A = A, B = B, C = Cன்னு சொல்லியாச்சு, A = Bன்னு சொல்லியாச்சு. ஓகே, அதுக்கடுத்து அவுட்புட்ல A = B = 0. அதான் பாருங்க, A0 B0. ஆனா எப்படி இருக்குது? C = A + B + Cன்ட்டா. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? Cல என்ன மதிப்பு இருக்கு? 14ங்கிற மதிப்பு இருக்கும். அதைத்தான் இங்க பாருங்க while loopல சொல்ற. 0 விட A பெரிதாக இருந்தால் இந்த நிபந்தனை செயல்படுத்து. A, B, C = A - 1, B - 1, C + 2. இந்த இடத்துல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A - 1, B - 1, C + 2 அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். இதை இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகே, சரி. ஓகே மாணவர்களே, எப்படின்னு தெரிஞ்சிட்டீங்களா? A B சந்திக்கும் போது ஏலையும் ஒன்று குறைஞ்சிரு, Bலையும் ஒன்று குறைஞ்சிரு, Cல 2 அதிகரிக்கும். அதற்குண்டான ஃப்ளோ சார்ட்டிங் கொடுத்துருக்கிறோம் பாருங்க. 0 விட A பெரியதாக இருந்தால் என்னாகும்? நிபந்தனை சரி. சரின்னு ABC. ஏல A - 1 அசைன் ஆகும், Bல B - 1 அசைன் ஆகும், Cல C + 2 அசைன் ஆகும்.
திரும்ப இந்த கூட்டு செயல்படும். இப்போ இந்த கூற்றெல்லாம் நிபந்தனை சரியா இருக்க வரைக்கும், அதாவது ஏ பச்சோந்தியும் பி பச்சோந்தியும் 1ன்னு இருக்க வரைக்கும் இந்த நிபந்தனை சரியா இருக்கும். இப்போ ஏ பச்சோந்தி 0வா வரும்போது இங்க நிபந்தனை தவறாகும். தவறாகும் போது பால்ஸ் கூற்று இயக்கப்படும். இயக்கப்பட்டுட்டு ஏல என்ன இருக்குது, பில என்ன இருக்குது, சில என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளியீடா கொடுத்துரும். அதற்குண்டான ஒரு நெறிமுறை தான் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மாணவர்களே, இது எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதில் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது பிரிப்பு, டீகம்போசிஷன். இது வரைக்கும் கம்போசிஷன் பார்த்தோம். இனி கம்போசிஷன் பற்றி தான் பார்த்துட்டு வர கம்போசிஷன் டீகம்போசிஷன் பற்றி. இனி நாம் பார்க்கக்கூடியது டீகம்போசிஷன் பற்றி பார்க்குறோம். ஒரு பெரிய சிக்கலை பல சிறிய நிர்வகிக்கக்கூடிய சிக்கலாக பிரிக்கும் செயல் பிரிப்பு எனப்படுதல். நோட் பண்ணிக்கங்க. பெரிய சிக்கலை சிறிய சிக்கலாக பிரிக்கக்கூடிய செயல்முறை தான் என்னது, டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு செயல்நுட்பம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிக்கப்படும் சிறிய சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு முழுமையான தீர்வை காண முடியும். ஆமாம், நாம் ஒரு சிக்கலை தீர்வு காணக்கூடிய வகையில் தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சிக்கலை பிரிக்கிறோம். அந்த பிரித்த சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரித்த சிக்கலெல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கும் போது நம்மளுக்கு ஒரு முழுமையான தீர்வு நம்மளால் என்ன காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் சிக்கல்கள் ஒரு முறையான அமைப்பாக இருக்கும். அவ்வாறு ஒரு முறையான அமைப்பாக உள்ள சிக்கல்கள் சிறிய சிக்கல்களால் பிரிக்கப்படும். பின்னர் ஒவ்வொரு சிறிய பகுதியும் பல நுண்ணிய பகுதிகளால் பிரிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டு முழு சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய சிக்கலை சிறு சிறு சிக்கல்களாக பிரிக்கிறோம். அந்த சிறு சிறு பகுதிகளும் நுண்ணிய பகுதிகளாக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு நுண்ணிய பகுதிகளுடைய அந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு அந்த ஒவ்வொரு நுண்ணிய பகுதிகளும் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு முழு சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் டீகம்போசிஷனுடைய விளக்கம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களே, ரிஃபைன்மெண்ட், மெருகேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பெரிய சிக்கல் பல சிறிய சிக்கல்களால் பிரிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சிறிய சிக்கல் கூறுகளும் மேலும் இதுவே மெருகேற்றப்படும் எனப்படுங்கிறான். ஆமாம், ஒரு பெரிய சிக்கலுக்குதே அதை பிரிக்கிறோம். அந்த சிக்கலை மறுபடியும் சில கூறுகளாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதை தங்க கொடுத்துருக்குறான். இப்போ ஒவ்வொரு சிறிய சிக்கல்களும் பல நுண்ணிய படிநிலைகளை விரிவாக்கப்படும். பின்னர் அந்த ஒவ்வொரு நுண்ணிய படிநிலையும் மேலும் படிநிலைகளில் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு பேர் தான் மெருகேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒரு சிறிய சிக்கலுக்குது அதை பல சிறிய சிக்கலாக திரும்ப பிரிக்கிறோம். அந்த சிக்கலை திரும்ப நுண்ணிய சிக்கலாக பிரிக்கிறோம். இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெருகேற்றம் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்க. மெருகேற்றம்னு என்னென்னு கூட உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாணவர்களே, நீங்கள் அதை குறித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சிறிய சிக்கல் கூறுகளை அருவமாக்கவும் முடியும். ஒவ்வொரு சிறிய சிக்கல் கூறுகளும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டை கொண்டிருக்கும். பெரிய சிக்கலை தீர்க்கும் போது ஒவ்வொரு சிறிய சிக்கல் கூறுகளும் விவரக்குறிப்பை தெரிந்து வைத்துக் கொண்டாலே போதும். அந்த சிறிய சிக்கல் கூறு எவ்வாறு சிக்கலை தீர்க்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிக்கலை தீர்க்கும் போது இந்த சிறிய சிக்கல் எவ்வாறு தீர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அது எல்லாமே மறைக்கப்படும், அருவமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே அருவமாக்கத்தை பற்றி சொல்லிக்கிறோம். தேவையில்லாத விவரங்களை தவிர்த்து தேவையான விவரங்களை மட்டும் நாம் காட்சிப்படுத்துறதுக்கு பேர் தான் நம்ம அருவமாக்கு அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதை இந்த இடத்துல சொல்கிறான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே மாணவர்களே, சரி. அடுத்தது எடுத்துக்காட்டு 7.6 காலையில் பள்ளிக்கு செல்ல தயாராகும் மாணவரின் செயல்களை கீழுள்ளவாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இந்த இடத்துல சொல்லிக்கிறான். வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, பள்ளிக்கு தயாராகுதல். இந்த செயலை மேலும் சில சிறிய பகுதிகளாக பிரிக்கலாம். இப்படியெல்லாம் பிரிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெருகேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். காலை சிற்றுண்டி உண்ணுதல், சீருடை அணிதல், வேட்டை விட்டு கிளம்புதல். அதே மாதிரி அது மேலும் விரிவானதாக இருக்கலாம். காலை சிற்றுண்டி உண்ணுதல், அதில் இட்லி உண்ணுதல், முட்டை உண்ணுதல், வாழைப்பழம் உண்ணுதல். சீருடை அணிதல் அப்படின்னா அது என்னது, சீருடை என்ன கலரு அது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இது ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த சிக்கலை மேலும் சிறு பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறேன், ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்புதல் பார்த்தீங்கன்னா என்னது, மிதிவண்டி மூலமாக கிளம்புற அப்படின்னா மிதிவண்டி கிளம்புதல், வெளியில் எடுக்கிறது, மிதிவண்டியை ஓட்டுறது, அதிலெல்லாம் இருக்கக்கூடிய துணை சிக்கல்கள்.
பள்ளிக்கு தயாராகுதல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. காலை சிற்றுண்டி உண்ணுதல், இட்லி உண்ணுதல், முட்டை உண்ணுதல், வாழை சிற்றுண்டி உண்ணுதல்னா அது ஒரு சிக்கல். அதையும் மறுபடியும் துணை சிக்கலாக பிரிச்சிருக்கிறான். ஓகே, இதெல்லாம் தான் ரிப்பைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி சீருடை அணிதல் அப்படின்னா அதில் என்ன கலர், என்னென்ன கிளம்புறதுனா அது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்குது. மெருகேற்றம் என்பது செயல்முறைகளை வரிசைப்படுத்துதல் மட்டுமல்ல, சூழ்நிலைக்கேற்ப மாணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். எவ்வாறு காலை சிற்றுண்டி உண்ண வேண்டும் என்பது, அவருடைய அளவையும் உணவு மேஜையின் மீது என்ன உள்ளது என்பதையும், எந்த ஆடை அணிய வேண்டும் என்பதும் வாரத்தின் நாட்களை பொறுத்துள்ளது. நிபந்தனை மற்றும் சுழற்சி கூற்றுகளை பயன்படுத்தி சூழ்நிலைக்கேற்ப நமது நடவடிக்கைகளை மெருகேற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். ஓகே, நம்ம என்ன செயல்பாடுகளை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், அதை நிறைய சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிறது தான் இங்கே நீட்டாக உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன மெருகேற்ற நடவடிக்கை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, சரி. அதற்குண்டான பள்ளிக்கு தயாராகுதலை தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவும் விரிவாகவும் மிக விரிவாகவும் கொடுத்துருக்குறேன். ஒட்டுமொத்தமான காலை சிற்றுண்டி உண்ணுதல். ஓகே, பள்ளிக்கு தயாராகுதலுக்கு நீங்கள் ஒரு நெறிமுறை எழுதுனா காலை சிற்றுண்டி உண்ணுதல், சீருடை உண்ணுதல், வீட்டை விட்டு கிளம்புதல்லாம் முடிஞ்சுது. இப்போ சிற்றுண்டி உண்ணுதலவே துணை சிக்கலாக பிரிக்கிறான். இட்லி உண்ணுதல், முட்டை உண்ணுதல், வாழைப்பழம் உண்ணுதல். இட்லி உண்ணுதலை தனி பிரிவாக பிரிக்கிறான். தட்டில் இட்லி வைக்கிறது, சட்னியை வைக்கிறது, இட்லி உண்ணுதல் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலை மீண்டும் சிறு சிறு சிக்கலாக பிரித்து அந்த சிக்கலை நுண்ணிய சிக்கலாக பிரிக்கிறத மெருகேற்றம் அப்படிங்கிற. அதே மாதிரி சீருடை அணிதல் கொடுத்துருக்கிறான், வீட்டை விட்டு கிளம்புதலுக்கும் கொடுத்துருக்கிறான். அதுக்கடுத்து இதுக்கு நான் சார்ட்டும் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கிறான் பாருங்க. தொடக்கம் என்டர், நிபந்தனை கங்க்ரி அண்டு இட்லிஸ் ஆன் டேபிள். நாம் பசியாக இருக்கிறான், இட்லிஸ் டேபிள் இருக்குது. ஓகே, அப்படி இருந்தால் நிபந்தனை சரியாக இருந்தால் என்னது, புட் இட்லிஸ் ஆன் பிளேட், பிளேட்டில் இட்லி வைக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், சட்னி. ஓகே, அதுக்கு பிறகு இட்லியின் பிளேட்டில் இருந்தால், ஓகே ஆமாம் இருந்துச்சுன்னா கண்டிஷன் நிபந்தனையாக இருந்துச்சுன்னா இட்லி சாப்பிடணும். ஓகே, அப்போ இட்லி இருக்க வரைக்கும் சாப்பிட்டு இருப்பேன். அப்போ இந்த நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் இந்த கூற்று ஈட் எ பிட் ஆஃப் இட்லி அப்படிங்கிற இந்த கூற்று எக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பிளேட்டில் இட்லி இல்லைன்னா நிபந்தனை தப்பாயிரும், பால்ஸ் ஆயிரும். பால்ஸ் ஆனோடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அடுத்த நிபந்தனைக்கு வருது, கங்க்ரி அண்ட் எக்ஸ் ஆன் டேபிள். ஆமாம், டேபிள் எக்ஸ் இருந்தால் ட்ரூவாக இருந்தால் அப்போ எக் சாப்பிடுவான். ஒருவேளை இல்லைன்னா அடுத்த நிபந்தனைக்கு வந்துரு, பனானாக்கு போயிரு. ஓகே, இப்போ அது நம்ம நிபந்தனை சரியாக இருந்தால் பனானா சாப்பிடுவான். அதுவும் இல்லை அப்படின்னா உடனே கண்டிஷன் பால்ஸ் ஆகி எக்ஸிட்டுக்கு வந்துடும். ஓகே, இதை ஃப்ளோ சார்ட் மூலமாகவும் விளக்கிக்கிற. காலை சிற்றுண்டி உணவு உண்றதற்குண்டான ஃப்ளோ சார்ட் மட்டும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த மாணவர்களே, செயற்கூறு. நெறிமுறை சார் சிக்கல் பல சிறிய சிக்கல்களாக பிரிக்கப்பட்டு அவை அருவமாக்கப்படுவதும் செயற்கூறுகளாகும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம 6வது பாடத்திலேயே பார்த்தோம். செயற்கூறு அப்படின்னா என்னது, நெறிமுறை சார்ந்த சிக்கலை பல சிறிய சிக்கல்களாக பிரிக்கப்பட்டு அவை அருவமாக்கப்படுவது செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒரு செயற்கூறு ஒரு துணை நெறிமுறையாகும். ஒரு செயற்கூறுங்கிறது ஒரு துணை நெறிமுறை. ஒரு முழுமையான நெறிமுறையை போன்று செயற்கூறு உள்ளீடு மற்றும் வெளியீடு பெற்றுள்ளது. இப்போ முதன்மை நெறிமுறை என்ன சொல்ற, அதை சிறு சிறு பகுதியில் பிரிக்கிறது தான் அதை துணை நெறிமுறைங்கிற செயற்கூறு அப்படின்னு சொல்கிறேன். அதை இந்த படத்து மூலமாக விளக்கிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இந்த துணை நெறிமுறை தான் நம்ம சப் அல்காரிதம் அப்படின்னு நாம சொல்கிறோம். ஓகே மாணவர்களே, பாருங்க, ஒரு செயற்கூறு முதன்மை நெறிமுறையில் பயன்படுத்தப்படுவதற்கு அந்த செயற்கூறின் விவரக்குறிப்புகளான செயற்கூறு பெயர், உள்ளீடு மற்றும் வெளியீடு போன்றவற்றை தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். பாருங்க, ஒரு செயற்கூறை முதன்மை நெறிமுறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த செயற்கூறினுடைய விவரக்குறிப்புகளை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதனுடைய உள்ளீடு என்ன, வெளியீடு என்ன, எப்படி செயல்படுத்த வேணும் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். செயற்கூறு அனுப்பப்படும் உள்ளீடு குறிப்பிட்ட பண்புக்கூறுகளையும் செயற்கூறின் வெளியீடானது உள்ளீடு வெளியீடு உறவு நிலையும் திருப்தி செய்கிறதா என்பதையும் பயனர் அறிந்திருத்தல் அவசியம். பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். செயற்கூறுக்கு அனுப்பக்கூடிய உள்ளீடு அது குறிப்பிட்ட பண்புக்கூறுகளை தான் பெற்றிருக்கிறதா, அதே மாதிரி அதனுடைய உள்ளீட்டு வெளியீட்டினுடைய உறவு நிலை சரியா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் யூசர் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது செயற்கூறின் செயல்பாடு பற்றி பயனர் அறிந்திருத்தல் அவசியமாகும். அது செயல்படும் விதம் பற்றி தெரிந்திருக்க வேண்டியதில்லை. அதாவது அந்த செயற்கூறின் செயல்பாடு தெரிஞ்சிருந்தா போது அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் நெறிமுறையை பயன்படுத்தி செயற்கூற்றை செயல்படுத்த முடியும். செயற்கூற்றை செயல்படுத்த பயன்படும் நெறிமுறை பற்றி அச்செயற்கூறை பயன்படுத்தும் பயனர் தெரிந்திருக்க வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அது பயனரிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. அது
எனது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செயற்கூறு பயன்படுத்தப்படும் போது அது எவ்வாறு செயல்படுவது என்பதை பற்றி பயனருக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செயற்கூற்றை செயல்படுத்த பயன்படுத்தப்படும் நெறிமுறை அதற்கென தனித்த சொந்த மாறிகளை பராமரிக்கும். இந்த மாறிகள் அந்த குறிப்பிட்ட செயற்கூறில் மட்டுமே வினைபுரியும் ஒரு உள்ளமைந்த தன்மையுடையது. அது பயனரின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக பயனர் ஒரு சில மாறிகளை மட்டுமே முதன்மை நெறிமுறையில் பராமரித்தல் போதுமானது. அது முதன்மை நெறிமுறையை குழப்ப நிலையிலிருந்து காக்கும் அப்படிங்கிறார். ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய மாறிகளை பயன்படுத்தும் போது எந்த மாறி எதுக்கு பயன்படுதுன்னு தெரியுங்கிற சூழ்நிலையே நம்மளுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மெயின் செயற்கூறுகளுக்கு மாறிகளை பற்றி மட்டும் நாம தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏபிசி என்ற 3 பக்கங்களில் சி என்ற நீண்ட பக்கத்தினுடைய ஒரு முக்கோணம் வலது கோண முக்கோணமாக என்பதை என சிக்கல் ஒன்று தரப்பட்டுள்ளது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு முக்கோணம் வலது கோண முக்கோணமாக இருக்க வேண்டுமெனில் சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கணுங்கிறான். ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பயன்படுத்துகிறான். இப்போ இதில் ஸ்கொயர் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது தான் இன்புட்டாக கொடுக்குறான். வெளியீடு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்டை நம்மளுக்கு வெளியீடு கிடைக்கும். இப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணம் வலது கோண முக்கோணமா என சோதிக்க மேற்காண் செயற்கூற்றை 3 முறை பயன்படுத்த வேண்டும். ஸ்கொயர் ஆஃப் செயற்கூறு ஒரு கருப்பு பெட்டியாகும். இந்த ஸ்கொயர் ஆஃப் என்ற செயற்கூறு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி இதனை பயன்படுத்துவர் தெரிந்திருக்க வேண்டியதில்லை. ஆமாம், ஸ்கொயர் ஆஃப் செயற்கூறு எப்படி கால்குலேட் பண்ணுறதுனால தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி செயல்படுதுங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒய்ங்கிற இன்புட் கொடுக்குறோம், அல்காரிதம் செயல்படுது, ஒய் ஸ்கொயர்டுன்னு ஆன்சர் தெரியும். இது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ வாங்க ரைட் ஆங்கிள்டு அப்படிங்கிற ஒரு செயற்கூறு சொல்லிட்டு ஏபிசிங்கிற அளவுரு சொல்லியிருக்குது. இன்புட் என்ன சொல்கிற அப்படின்னா சி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஏ சி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறான். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் என்ன சொல்கிறான், ஏ விட சி பெரிதாக இருந்தாலும் பிஏ விட சி பெருசாக இருந்தாலும் ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நிபந்தனை என்ன சொல்கிறான்னு இப் கண்டிஷனில் சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்ட்டா ரிசல்ட்டு ஃபால்ஸ்னு இருக்குது, அதர்வைஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இப் ஸ்கொயர் ஆஃப் சி, அதாவது ஸ்கொயர் அந்த ஃபங்க்ஷனுடைய மதிப்பு சியாக இருந்தால் என்ன சொல்கிறான், இப்போ ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் பிங்கிறான். அப்போ ஸ்கொயர் ஆஃப் ஏவையும் ஸ்கொயர் ஆஃப் பியும் என்ன பண்ணுறா, ஸ்கொயர் ஆஃப் சியில் அசைன் பண்ணுறான். இப்போ ஸ்கொயர் ஆஃப் ஏங்கிற போது ஏ ஸ்கொயர்டு கால் ஆகும், ஸ்கொயர் ஆஃப் பிங்கிற போது பி ஸ்கொயர்டு கால் பண்ணப்படும். ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த ஸ்கொயர் ஆஃப் ஏவும் ஸ்கொயர் ஆஃப் பியும் ஸ்கொயர் ஆஃப் சியில் அசைன் ஆகும். அப்படி இருந்தால் ரிசல்ட் என்ன இருக்குது, ட்ரூன்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இது செயற்கூறுக்கு உண்டான ஒரு விளக்கம். அப்போ செயற்கூறை பொறுத்த வரைக்கும் நம்ம அது எப்படி செயல்படுதுங்கிற, அதாவது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே மாணவர்களே, இத்துடன் இந்த பாடம் முடிஞ்சுது. இந்த நினைவில் கொள்கை பகுதியெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.